ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசு திருப்பெயரில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு வாழ்த்தி இந்த அருமையான காலை நேரத்தில் தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த இறை தியானத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரே, காலை வேலைக்காக என்று சொல்லுகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர், புதிய ஜீவனை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவர். இந்த காலை வேளையிலும் இந்த இறை வார்த்தை வழியாக நீர் பேசும் நாங்கள் கேட்டோம். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும் அடியார்களாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்த ஆண்டவரை. இதை கேட்டு பயன்பெறுகிற அனைத்து மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை கரத்திலிருந்து தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாக 69வது பாடலாகிய தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை அவருடைய இணைந்து நாம் பாடுவோம். 69வது பாடல். தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னணை மீதுற்ற சின்ன குமாரனை முன்னூரை நூற்படி இந்நில தோற்றோனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னொரு வானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேனே.
கந்தை போதிந்தவனை வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, மந்தையர்கானந்த மாட்சிமையளித்தோனை, மந்தையர்கானந்த மாட்சிமையளித்தோனை, மானபரன் எனும் ஞான குணவானை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை தோத்திரம் செய்வேனே. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் நாளாகிய வியாழக்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேரத்தில் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அது பழைய ஏற்பாட்டின் பகுதி. ரூத்தினுடைய சரித்திரத்தில் 2வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ரூத்தினுடைய சரித்திரம் 2வது அதிகாரம். ஆண்டவர் அயல்நாட்டு பெண்ணாகிய மோவாபின் பெண்ணாகிய ரூத்துக்கு கொடுத்த கருணை, கிருபை, இரக்கம் என்று நம்ம சொல்ல முடியும். நகோமிக்கு போவாசு என்ற உறவினர் ஒருவர் இருந்தார். அவர் செல்வமும் செல்வாக்கும் உடையவர், எலிமெலேக்கின் வழியில் உறவானவர். அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த வாரத்தில் நம்ம கடந்த நாளில் பார்த்தோம், நகோமியும் அவருடைய மருமகளாகிய ரூத்தும் மோவாப் தேசத்தை விட்டு அவன் வாழ்ந்த ஊராகிய சொந்த ஊராகிய தாவீதின் நகரமாகிய பெத்லெகேமுக்கு வருகிறார்கள். அங்கே அவர்கள் வருகிற போது பஞ்சமெல்லாம் தீர்ந்து வார்கோதுமை காலம், அறுவடை காலம் இருக்கிறது. ஏற்கனவே பஞ்சம் இருந்ததுனால தான் அவங்க ஓடி போயிட்டாங்க. அப்பத்தின் வீடு என்று, ஆசீர்வாதத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற பெத்லெகேமை விட்டு சாபத்தின் வீடாகிய மோவாபுக்கு போயிட்டாங்க. திரும்பி வந்திருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக வாழ்வு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை நோக்கி திரும்பி வருகிற போது அவரும் மனமாற்றி நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அப்போ இங்கே நகோமிக்கு போவாசு என்ற ஒரு பெரிய பணக்காரர், பண்ணையார், செல்வந்தர் ஒருவர் இருக்கிறாரு. அப்படியே கணவர் வழியிலே சொந்தக்காரவர், எலிமெலேக்கு வழியிலே. இப்போ ரூத்து நகோமியிடம், நான் வயலுக்கு போய் யார் என்னை கருணை கண் கொண்டு நோக்குவாரோ அவர் பின்னே சென்று கதிர்களை பொறுக்கி நான் கொண்டு வருகின்றேன், எனக்கு அனுமதி தாரும் என்றார். அவரும் போய் வா மகளே என்றார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் அறுவடை செய்கின்ற போது ஏழைகளுக்கு கொஞ்சம் விடணும். அதுதான் நியாயப்பிரமாணம். லேவியராகம் புத்தகத்தில் அவங்க சொல்லப்பட்டிருக்கிற, ஏற்கனவே மோசே கொடுத்த 10 கற்பனைகளை அவங்க அதிகமாக்கி 614 கற்பனைகளாக எழுதி வைத்திருந்தார்கள். அதிலே ஒன்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. அது தானம், தர்மம் எல்லாமே கொடுக்கும், அதுதான் முக்கியம். அதை மனதில் வைத்து ரூத்து அதை அறிந்து கொண்டு, நான் போய் எங்கேயாவது தானம் தர்மம் பெற்று வருகிறேன் நிலங்களில்னு சொல்லும் போது, நீ போய் வாமா மகளே என்று சொல்லுகிறார். மகளே என்று தான் அழைக்கிறார், மருமகளே என்று அழைக்கல. ரூத்து ஒரு வயலுக்கு போய் அறுவடை ஆட்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். தற்செயலாக அவர் போயிருந்த அந்த வயல் எலிமெலேக்கு உறவரான போவாசுக்கு உரியதாக இருந்தது. தற்செயலாக நடக்கிறது. இது யாரும் எந்த பிளானும் இல்லை. ஆனால் இதில் கடவுளுடைய பிளான் இருக்குது. அதுதான் முக்கியம். நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கடவுளுடைய பிளானில் நடந்து கொண்டே இருக்கிறோம். அதான் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கின்றோம். சிறிது நேரம் கழித்து போவாசு பெத்லெகேமிலிருந்து அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அறுவடையாளர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்றார். அவர்களும் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக என்றார்கள். அவர் அறுவடையாளர்களின்
கண்காணியிடம், இவள் யார், இந்த வீட்டு பெண்ணாய் இருக்கிறாளே என்று கேட்டார். அதற்கு அறுவடையாள் மேற்பார்வையாளராய் நியமிக்கப்பட்டிருந்த வேலையாட்களை, இவள்தான் மோவாபு நாட்டிலிருந்து திரும்பியுள்ள நகோமியோடு வந்திருக்கும் மோவாபிய பெண். அறுவடையாட்களின் பின்னே சென்று சிந்தும் கதிர்களை பொறுக்கிக் கொள்வதற்கு என்னிடம் அனுமதி கேட்டார். காலை முதல் இதுவரை அவள் சிறிதும் ஓய்வின்றி கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னாள். இப்போதான் இவள் 10 பந்தல் நிழல் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னார். அதாவது போவாஸ் வருகிற போது எல்லாரும் வேலை செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வாழ்த்துறாங்க பாருங்க. இதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு அமைகிறது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடு இருப்பாராக, உமக்கு ஆசி வழங்குவாராக என்ற இதுதான் நம்முடைய மார்ட்டின் லூத்தர் அவர்கள் எடுத்து நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கார். நம்முடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் இது வருகிறது. அப்போது அவங்க கேட்குறாரு, இவர் காலையிலேருந்து ஓய்வு எடுத்துனுக்கிறாங்க, வேலை செஞ்சு நினைக்கிறாங்க, ஓய்வே எடுக்கலை, இப்போ தான் ஓய்வு எடுக்கிறான்னு சொல்கிறான். பிறகு போவாஸ் ரூத்தை நோக்கி, பெண்ணே, நான் சொல்வதை கேள், இந்த வயலை தவிர வேறு எந்த வயலுக்கும் போய் நீ கதிர் பொறுக்க வேண்டாம். என் வயலில் வேலை செய்யும் பெண்களுடன் இங்கேயே இரு. அறுவடையாளர்கள் வேலை செய்யும் இடத்தை நன்றாய் கவனித்து அங்கே போய் அவர்கள் பின்னால் கதிர் பொறுக்கும் பெண்களோடு நீயும் இரு. எந்த வேலைக்காரனும் உனக்கு தொந்தரவு கூடாதென நான் கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் அவர்கள் நிரப்பி வைத்துள்ள பாண்டங்களில் இருந்து தண்ணீர் அருந்திக்கொள் என்றார். ரூத்து போவாசின் பாதங்கள் விழுந்து வணங்கி, என்னை ஏன் இவ்வாறு கருணை கொண்டு நோக்குகிறீர், அயல்நாட்டு பெண்ணாகி என்னை ஏன் இவ்வளவு பரிவுடன் நடத்துகிறீர் என்று கேட்டார். போவாசு, உன் கணவன் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்துள்ள அனைத்தையும் நான் கேள்விப்பட்டேன். உன் தந்தையையும் தாயையும் சொந்த நாட்டையும் திறந்துவிட்டு முன்பின் தெரியாத ஓர் இனத்தாருடன் வாழ நீ வந்திருப்பது எனக்கு தெரியும். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, போவாசுக்கு ரூத்தினுடைய கண்களிலே தயவு கிடையாது. எப்படின்னா, ரூத்து செய்த காரியம்தான் அந்த தியாகம் இருக்குது பாருங்க, பெரிய விஷயம். தன் இனத்தாரையும் தன் பெற்றோரையும் தன் உடன்பிறப்புகளையும் தன் தெய்வங்களையும் திறந்து விட்டு யாருனே தெரியாத இந்த தேசத்தில் இல்லையா, பெத்லகேம் தேசத்தில், பெத்லகேம் ஊரில், இஸ்ரவேல் தேசத்தில் தன் மாமியாரோடு வாழ வந்திருக்கிறியே, அதை விட பெரிய காரியம் இந்த உலகத்தில் இல்லை. அதனால உனக்கு தயவு நான் தருகிறேன் என்று சொல்லி ரூத்து கேட்கும்போது சொல்றாங்க. அப்புறம் சொல்றாரு, நீ யாரை தேடி வந்திருக்கிற தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளை தேடி வந்திருக்கிறாய். ஆகவே கர்த்தர் உனக்கு பெரிய நிறைவான பலனை தருவார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, காலை வேளையிலே ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தரை தேடி வந்த உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. பால சிங்கங்கள் குறைவடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீ ஆண்டவருக்காக நீ எதை இழந்து வந்திருக்கிறாயோ எல்லாமே உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இங்கே ரூத்து தன்னுடைய உறவையும் தன் தேசத்தையும் விட்டு வந்தால் எல்லாவற்றையும் ஆண்டவர் தரப்போகிறார் பார். போவாசுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது. அதே போல தண்ணீர் எடுத்துக்கோ, சாப்பாடு சாப்பிட எல்லாமே சொல்லிடுறார். அப்போ தேற்றார், உம்முடைய பணிப்பெண் அல்லாது என்னை கனிமொழி கொண்டு தேற்றுகின்றீர் என்றார். உணவு வேளை வந்ததும் போவாஸ் ரூத்திடம், இங்கே இந்த அப்பத்தை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து சாப்பிடு என்றார். உணவும் கொடுக்கிறார். அவரும் அவ்வாறே போய் அறுவடையாளர்களுடன் உட்கார்ந்து கொண்டார். போவாசு அவருக்கு வறுத்த பயிரும் கொடுத்தார். அவர் பசித்தீர உண்ட பின்னும் சிறிதளவு உணவு எஞ்சியது. பிறகு அவர் மீண்டும் கதிர் பொறுக்க எழுந்து சென்றார். போவாசு தம் அறுவடையாட்களிடம், அரிக்கட்டுகள் கிடக்கும் இடத்திலே அவள் கதிர் பொறுக்கட்டும், அவளை யாரும் அதட்ட வேண்டாம். மேலும் கட்டுகளில் இருந்து சில கதிர்களை உருவி போட்டு விடுங்கள், அவள் பொறுக்கி கொள்ளட்டும், யாரும் அவளை தடுக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவருடைய வயலில் ரூத்து மாலை வரை கதிர்களை பொறுக்கி சேர்த்தார். அவற்றை தட்டி புடைத்து நிறுத்த போது வார்கோதுமை ஏறத்தாழ 20 படி இருந்தது. பார்த்தீங்களா, ஒரு நாள் முழுக்க அவர் சேர்த்தது 20 படி. அதை போவாசனுடைய கருணை உள்ளத்தினாலே அவர் பெற்றுக்கொண்டாள் என்பதை நம்ம பார்க்கின்றோம்.
அவர் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் சென்று தம் மாமியாரிடம் காட்டினார். அவர் உண்டபின் எடுத்து வைத்திருந்த உணவையும் அவரிடம் கொடுத்தார். அவர் தம் மாமியார் அவரிடம், இன்று எந்த வயலில் கதிர் பொறுக்கினாய், அது யாருடைய வயல் என்று கேட்டார். உனக்கு பரிவு காட்டியவருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவாராக என்றார். ரூத் தம் மாமியாரிடம், தாம் கதிர் பொறுக்கின வயல் இன்னாருடையது என்பதை தெரிவிப்பதற்காக, நான் இன்று கதிர் பொறுக்கின வயலின் உரிமையாளர் போவாசு என்றார். நகோமி அவரிடம், அப்படியா, வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் என்றும் பேரன்பு காட்டும் ஆண்டவர் அவருக்கு ஆசி வழங்குவாராக என்றார். மேலும் அவர், போவாசு நமக்கு நெருங்கிய உறவினர், நம்மை காப்பாற்றும் கடமை உள்ள முறை உறவினருள் ஒருவர் என்றார். மோவாபியரான ரூத்து மீண்டும் அவர் அறுவடை முடியும் வரை தம்முடைய ஆட்களுடன் நான் கதிர் பொறுக்கி கொள்ளலாமா என்று அவரிடம் கேட்டார். நகோமி தம் மருமகள் ரூத்திடம், மகளே, நீ அவருடைய பணிப்பெண்ணோடு இருப்பதுதான் நல்லது. வேறு ஒருவனது வயலுக்கு நீ போனால் அங்குள்ள ஆண்கள் உனக்கு தொந்தரவு தரக்கூடும் என்று சொன்னார். அவ்வாறே ரூத்து போவாசின் பணிப்பெண்ணை விட்டு பிரியாதிருந்து வார்கோதுமையும் கோதுமையும் அறுவடையாகும் வரை கதிர் பொறுக்கி வந்தார். தாம் மாமியாருடனே தங்கியிருந்தார். பார்த்தீங்களா, ஒரு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை ரூத்து வாழ்கின்றார். அவருக்கு போவாசு கருணை காட்டுகிறார். அதான் முக்கியமானது. அதாவது உறவினர்கள் என்று சொன்னால் ஏன் ஆண்டவர் நமக்கு உறவுகளை தருகிறார்? மிக முக்கியமா துன்பப்படுகிற போது, கஷ்டப்படுகிற போது உதவி செய்வதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறான். அதான் உண்மை. ஆனால் இன்று நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய சகோதரர்கள் நமக்கு விரோதமாக காலை தூக்கிறார். ஆண்டவர் யூதாசை குறித்து சொல்லுகிறார், என் தாளத்தில் கையிட்டவனே என் தலைக்கு மேலே குதிகாலை தூக்கினான் என்று சொல்கிறார். அதுபோல இன்னைக்கு நம்மோடு கூட ஒரே தாயின் கருவிலே உதித்து ஒரு கொடியில் பூத்த மலர்களாய் பிறந்து ஒன்றாகவே வாழ்ந்து வளர்ந்து வருகிற போது திருமணமான பின்பு நம்முடைய அன்பு மாறிவிடுகிறதா? எத்தனையோ உறவுகள் இன்னைக்கு திருமணமான பின்பு அண்ணன் தம்பி உறவு மாறி போகுது. மனைவி தவறான பாதையில் வழிநடத்தி, நீ உன் பெற்றோர்களை பார்க்கக்கூடாது, உன்னுடைய அண்ணனை, தம்பியை, அக்காவை, தங்கச்சியெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம மட்டும்தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, இன்றைக்கி இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிற நீங்கள் இருக்கிறீங்களா? கடவுளை நோக்கி பாருங்கள். கடவுள் கொடுத்த உறவு என்பது மற்றவர்களை வாழ வைப்பதற்கு. அதான் நகோமி அம்மா சொல்கிறாங்க பாருங்க ரூத்துக்கிட்ட, நீ போன வயல், நீ வார்கோதுமை பெருக்கின வயல் அல்லது கோதுமை பொறுக்கின வயல் யார் தெரியுமா? உன்னுடைய மாமனாருக்கு நெருங்கிய உறவினர். அவர் நமக்கு உதவி செய்கிற இடத்துல இருக்கிறார். அவருடைய கடமை அதுன்றார். அதனால் அவர் செய்கிறாரு. அதனால் ஒன்று நீ கவலைப்படாத, அங்கேயே போய் இரு. அப்படி என்ன அர்த்தம்? இன்றைக்கி உறவினர்கள் என்பவர்கள் உதவி செய்கிறவர், செய்யணும். ஏழை எளிய மக்களுக்கு, தன்னோடு கூட கீழே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்யணும் முடிந்த அளவு. அல்லது உதவி செய்ய முடியவில்லைனாலும் பரிவோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய மக்கள் தங்களை தேடி வருகிற உறவுகளை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதட்டுகிறார்கள், அவர்களை விரட்டுகின்றார்கள். எச்சரிக்கையாருங்கள். ஆண்டவருடைய வருகையில் நீங்களும் விரட்டப்படுவீர்கள். ஆண்டவருடைய வருகையில் உங்களுக்கு உதவி கிடைக்காது. யார் ஒருவன் துன்பத்தில், துயரத்தில் இருக்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ பரிவு காட்டலைன்னா ஆண்டவர் வேறு ஒருவனை வைத்து உதவி செய்வார். ஆனால் நீ செய்தால் அது உனக்கு ஆசீர்வாதமா. நீ செய்கின்ற பலர் உன்னோடு கூட வரும் என்பதை மறந்துடாதீங்க. ஆகவே போவாசை போல ரூத்தினுடன் கருணையாய் பரிவாய் நடந்து கொண்டார். அதுபோல் நாமும் கூட உலகத்தில் மற்ற மக்களோடு கூட பணிவோடு கருணையோடு நடந்து கொள்ளதான் உறவுகளை ஆண்டவர் படைத்திருக்கு. இன்னைக்கு உறவுகள் எல்லாம் பிரிந்து இருக்கிறது. சொந்த அண்ணன் தம்பி கூட பேசாமல் வாழ்க்கையில் இன்னைக்கு பிரிந்து வாழுகிறோம். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அதற்காக தான் படைத்தாரா? ஆண்டவர் கூட்டு குடும்பத்தை விரும்புகிறவர். ஆண்டவர் ஐக்கியத்தை விரும்புகிறவர். ஆண்டவர் அன்பையும் மன்னிப்பையும் விரும்புவார். அதனால தான் கல்வாரி சிலுவையில் நமக்காய் மரித்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், ஹார்வெஸ்டிங் blessings through faithfulness. Harvesting blessings through faithfulness. உண்மையின் மூலமாக ஆசீர்வாதத்தை அறுவடை செய்கின்றார். Ruth 2 describes Ruth's encounter with Boaz, a relative of her late husband. The passage highlights the theme of God's providence and blessing through faithfulness. Ruth's initiative, Ruth's courage. Ruth takes the initiative
to glean in the fields, demonstrating her courage and determination. God's providence. The passage highlights God's providence in bringing Ruth to Boaz's field. Boaz's kindness. Boaz welcomes Ruth provides for her, demonstrating his kindness and generosity. Ruth responds with humility and gratitude, acknowledging Boaz's kindness. The blessing of cleaning. The harvest, Ruth returns to Naomi with the grain she cleaned, demonstrating God's blessing. Naomi's insight, Naomi recognizes Boaz's kindness and sees potential for greater blessing. Conclusion. God's providence. The passage highlights God's providence and blessing in the lives of Ruth and Naomi. Faithfulness and obedience. May we learn from Ruth's example and demonstrate faithfulness and obedience, trusting in God's providence. Additional points. The kinsman redeemer, Boaz's actions foreshadow the role of Jesus Christ as our kinsman redeemer. The importance of kindness. The passage emphasizes the importance of kindness and generosity towards others. Cross references. லேவியராகமம் 19:9-10 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அழகான கருத்து அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 112:9, மத்தேயு 6:33 என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நம் காலை வேளையில் தியானித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இதில் முக்கியமான வார்த்தை போவாஸ், கின்ஸ்மேன் என்று சொன்னால் உதவியாளர் அல்லது உறவினர். நமக்கு உதவி செய்கின்ற உதவியாளராக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவர் நமக்காய் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்த ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு புது வாழ்வை தருகிறார். ஆகவே நாம் தைரியமாக இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். யார் செயல்னாலும் சரி, ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இப்படிப்பட்ட இறை வாழ்வை வாழ தூயாவியானவர் இந்த நாளில் நம்ம உதவி செய்வாராக ஆண்டவர். ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, நாங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழவும் ஆண்டவரே, நாங்கள் கின்ஸ்மேன், உறவினர், எல்லாருக்கும் உறவினர், எல்லாரும் எங்களுக்கு கிறிஸ்துவின் வழியாய் உறவினர்களாக இருக்கிறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு, விதவைகள், அநாத பிள்ளைகள், கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் உதவி செய்து வாழ்க்கையை மேம்படுத்த எங்களை நேர் எடுத்து பயன்படுத்த இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ மக்களும் இந்த பணியை செய்ய ஆண்டவரே உதவி செய்ய ராஜா. ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தால் மரியாளுக்காக, என்னுடைய சாக்கோ சார்க்கா, டீச்சருக்கா, அடியனுக்காக, குடும்பத்துக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதத்தை பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்படுகிற உலகம் எங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். யூடியூப் வழியா, ஃபேஸ்புக் வழியா பார்க்கிற கேட்கின்ற அனைத்து மக்களுக்கும் கிருபைகளை, சமாதானத்தாரும், விடுதலை தாரும், சமாதானத்தை தாரும். அவர்களும் தங்களுக்கிட்ட இருக்கின்ற ஏழை எளிய உறவுகளுக்கு உதவி செய்யும்படியாய், மக்களுக்கு உதவி செய்யும்படியாய் அவளை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் கெஞ்சியம் கொண்டாடுகிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவ சபைகள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் விசேஷமாய் இப்படி இந்தியாவில் இருக்கிற ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் மருத்துவமனைகள், ஆண்டவர் அனைத்து திருச்சபைகள், கத்தோலிக்க திருச்சபை, லுத்தரன் திருச்சபை, ஆண்டவர் பேப்டிஸ்ட் திருச்சபை, இனமாக மெத்தடிஸ்ட் திருச்சபை, சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, இண்டிபெண்டன்ஸ், ஆண்டவர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட், எல்லா திருச்சபைகளையும் ஆசிரியர், எல்லா ஊழியங்களையும் ஆசிரியர் வேண்டுமா ஜபிக்கிறோம். சார்ந்திருக்கிற பள்ளிக்கூடங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசிரியர். இந்திய தேசத்துக்காக ஜபிக்கிறோம். ஆட்சி செய்கிற தலைவர்கள் எங்களை ஆண்டவரே போவாசை போல ட்ரீட் பண்ண கர்த்தர் கிருபை தார். ஆண்டவர் இந்த கின்ஸ்மேனாக ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சரவைக்காக, அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர் அமைச்சரவைக்காக, உலக நாடுகளுக்காக வேண்டுகிறோம். அமைதியை திரும்பி கொண்டு வாரம். அமாஸ் போர் ஆண்டவரே தீவிரம் அடைந்திருக்கிறது. ஆண்டவர் அதே போல உக்ரைன் ரஷ்யா போர் ஆண்டவர் எல்லாவற்றையும் நிறுத்த வேண்டும் என்று நான் ஜபிக்கிறோம். கொடுத்து வருகிற மழைக்காய் நன்றி. இன்னும் அதிகமான மழை தாரும். ஆண்டவர் அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சேனபு திருச்சபைகள், குடும்பங்கள், பொறுப்பாளர்கள் ஆசீர்வாதம் திட்டமிட்டிருக்கிற எல்லா ஊழியங்களும் சிறப்பாய் நடைபெறட்டும். ஆண்டவர் இந்த நேரத்தில் இப்படி அன்புக்குரிய அன்பர் சாருடைய சகோதரன் ஆசிரியர் திரு சின்னி சாருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே உடல் பலவீனமாக சிஎம்சியில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். கண்ணோக்கி பாரும். குணமாக்கும் கர்த்தர் நானே, உடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் தாமே சாரோடு இருந்து வழிநடத்தும். அவருடைய அன்பு துணைவியார் டெய்சி அக்காவுக்காக, அன்பு மகளுக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. இப்படி தேவையில்லா சந்திங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடலில் ஆண்டவர் அதை நீக்கி
ஆண்டவர் நல்ல சுகத்தோடு மீண்டும் திரும்பி வந்து தன்னுடைய பணிகளை தொடர கிருபை தாரும். அதே போல் இன்றைக்கு யாரெல்லாம் பலவீனமாக சுகமாக படுக்கையில் இருக்கிறாங்களோ, ஆண்டவர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்களோ, கண்ணோக்கி பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் சுகத்தை பலத்தை தார். நாளை பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்ற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ராஜா. தேவையில்லை ஆசந்தியம் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை மகன் தூய ஆவியின் ஆசை எழுத நாளில் நம் அனைவரோடு கொண்டிருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம்.